சிங்கந்தூர் பையன் தன்னோட பல்ல கட்டியிருக்கக்கூடிய கம்பியை வந்து கலட்டுறதுக்காக ட்ரை பண்றான். அப்போ அந்த கம்பியானது சடனா அவனோட முகம் முழுக்க ரொம்பவே பயந்து போய் தன்னோட அப்பா அம்மாவை வந்து கூப்பிடுறான். இவங்களும் தன்னோட மகனோட சத்தம் கேட்டு டோரை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவன் அந்த இடத்துல கம்பிகள் எல்லாம் சுத்தி மாட்டி வந்து இருக்கான். அதை பார்த்துட்டு அவனோட அப்பா பாத்தீங்கன்னா தன்னோட மகனை காப்பாத்துறதுக்காக கையை பிடிச்சு வந்து இழுக்கிறாரு. அப்ப அந்த கம்பியானது அவரோட உடம்புலயும் சுத்த ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே இப்போ கம்பியில மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ அங்க இருக்கிற எலக்ட்ரிக் போர்டுல அந்த கம்பியானது பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கத பாக்குறாங்க. அப்ப அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை ஹெல்ப் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம அப்படியே பாத்தீங்கன்னா உட்கார்ந்திருக்கவும் செய்றாங்க. இதனால அவங்க ரொம்பவே கோபமாகி நானே காப்பாத்திக்கிறேன்னு அந்த கம்பி இவங்க எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்போ அந்த கம்பி அந்த போர்டுல மாட்டி சாக்கடிச்சு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தூக்கி போடவும் செஞ்சிருது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல. வேகமாக இருந்து கீழே வந்து இறங்கி வந்துடுறாங்க. கீழே வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த பாட்டியை பார்த்து எங்களை காப்பாத்த வரலன்னு கண்டபடி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பாட்டி நான் என்னோட பேத்தியை காப்பாத்துறதுக்காக உட்கார்ந்திருந்தேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு சோஃபால போய் உட்கார்றாரு. உடனே சாக்கடிச்சு பாத்தீங்கன்னா அவரை தூக்கி வீசவும் செஞ்சிருது. இந்த சோஃபால பாத்தீங்கன்னா அவரோட ஆவி மட்டும் தனியா போறதை நீங்க பார்க்க முடியும்.